வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குண்டு போட போறோம். குண்டுனா நார்மல் குண்டு கிடையாது, ஆட்டம் பம். யார் மேல எதுக்காகன்னு நீ கேட்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. பிகாஸ் ஐ ஃபவுண்ட் அ வெப்சைட். இந்த வெப்சைட்ல நம்ம குண்டு போட்டு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டு டிராப் த பாம்ஸ் நான் ஒரு 5 லொகேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5 இடம் என்னதுன்னா பெங்களூரு, கொச்சி, வைசாக், யூபி, மதுரையில தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம எந்த பாம் யூஸ் பண்ண போறோம்னா இந்த வெப்சைட்ல இருக்கிறதுல பெரிய பாம் இந்த பாம் தான். அதனால நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். இதை போட்டோம்னா எப்படி எப்படி அடி விழும்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா பாஸ் பண்ணி படிச்சுங்க. ஃபயர் பால் இதோட இம்பாக்ட் 6 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு. அதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா இன்ஸ்டன்டா பஸ்பமயம். ரெண்டாவது இருக்கிறது மாடரேட் பிளாஸ்டின் போட்டிருக்கு. ஆனா இது என்ன கணக்குல மாடரேட்னு தெரியல. இதோட இம்பாக்ட் வந்து 32 கிலோமீட்டர் ரேடியஸ். அந்த 32 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க எல்லாமே கொடூரமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். தேர்ட் சர்க்கிள் தெர்மல் ரேடியேஷன். இதோட ரேடியஸ் 73 கிலோமீட்டர். இங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா வெடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஸ்கின் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் 3rd டிகிரி பர்ன்ஸ் வந்துமா. 3rd டிகிரி பர்ன்ஸ்னா எப்படின்னா இப்போ வந்து ஸ்கின் எல்லாம் பொசுங்கிரும். ஆனால் நம்மளுக்கு வலிக்காது. ஏன்னா உள்ள நரம்பு இருக்கும்ல, இது வலின்னு மண்டை கொண்டு போற நரம்பு, அதுவும் பொசிங்கிரும். அதனால வலிக்காது கூட தெரியாது. இந்த லாஸ்ட் சர்க்கிள் லைட் டேமேஜ். இதோட ரேடியஸ் வந்து 91 கிலோமீட்டர். ஏதாவது வெடிச்சோடனே நம்ம போய் ஒளிஞ்சிக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் கதவை திறந்து ஆணை பார்த்துட்டு இருப்போம்ல, பாக்குறப்ப கிளாஸ் கீஸ்லாம் வெடிச்சு கண்ணுலாம் சொல்லி இந்த மாதிரி இதுதான் அந்த 91 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கவங்க ஃபுல்லாக அடியாகும். இப்போ போய் என் ஃப்ரெண்ட்ஸ் மண்டையில குண்டை போட்டு மேலே கீழே எவ்வளோ தூரம் அடியாகுது அதெல்லாம் பார்ப்போம். இங்கே தான் நம்ம போய் குண்டை செலக்ட் பண்ணுறோம். இருக்கிறதுல பெருசு டசார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவன் யாரு? அந்த லிஸ்ட்ல ஐயோ மறந்துச்சு, பெங்களூர். பெங்களூர் எங்க? இப்போ நம்ம எப்படி இந்த குண்டு போடணும்னா இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு இந்த இருக்கா டெட்டோனேட்டு, அவ்வளோதான். அதை கொடுத்தோம்னா டெட்டோனேட் ஆயிடும். 3, 2 பின்னாடி ஓப்பன் நம்பர் மியூசிக் கொடுங்க. 1 கண்ணு குசு. பெங்களூர்ல என் பையன் கண்டிப்பாக செத்துருப்பான். சாரிடா கணேசு. ஓகே, இப்போ நம்ம போட்ட குண்டு பெங்களூர் நடுவில் போட்டிருக்கோன்னா எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்குன்னா, கீழேன்னா பெண்ணகரமா, சைடில் நாகா மங்களா, இங்கிட்டு கேஜிஎஃப். சொச்சோ கேஜிஎஃப் அடி வாங்கிடுச்சு. ஹிந்துப்பூர். ஸோ பெங்களூரில் போட்டதுக்கு இவ்வளோ தூரம் அடி ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் வீடியோக்கு தான் ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்ததுக்கு போவோமா? இப்போ வந்து கொச்சிக்கு போகணும். கொச்சி கொஞ்சம் தள்ளி போடுவோம். கடலுக்குள்ளே போட்டு மீன்லாம் சேர்த்துடும். அப்புறம் 3, 2, 1 அச்சோ கொஞ்சம் மீன் அடி வாங்கிருச்சு. ஓகே, கொச்சியில் போட்டதுக்கு எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கு? என்ன இங்கே ஒரு கொன்னியா? ஏதோ கெட்ட வார்த்தமாக இருக்குது. ஓகே, கொச்சியில் போட்டது அச்சோ கொடைக்கானல் வேறு அடி. மேலே பாலக்காடு, இங்கிட்டு கொச்சி, அங்கமங்க. கொச்சி முடிஞ்சு இப்போ அடுத்த இடத்துக்கு போகுமா? பெங்களூர் முடிஞ்சு, கொச்சி முடிஞ்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வைசாக் போகிறோம். வைசாக் எனக்கு வந்து இங்கே எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க தெரியல. ஆனால் சும்மா குத்துமதிப்பாக போட்டு விடுவோம். இது என்னது? அணக்கா பள்ளை. எடுத்துட்டு வாங்க. இது 3, 2, 1 சொச்சோ கடல். பாதி கடல் அடி வாங்கிருச்சு. இது போட்டது எங்க வர பேருக்கு? கொல்லாப்புரோலு குடிம் கோத்தா வீதி கேசலி. ஓகே, அவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கு. இப்போ 4வது இடத்துக்கு போவோமா? யூபி எனக்கு லொக்கேஷன் தெரியாது, சும்மா குத்துமதிப்பாக வச்சு விடுவோம். போடுவோமா? 3, 2, 1 முடிஞ்சு. டெல்லிக்கு போல, அதனால நம்மளை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சிக்கந்தரா ராவுக்கு இது என்ன? கஸ்கஞ்ச். இங்கிட்டு சஹி, இங்கிட்டு பிஜ்னோர், இங்கிட்டு அவ்வளோ தூரம் இல்லைப்பா, கிசாபாத். ஓ, லக்னோ யூபியில தான் இருக்காமல. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சு. இப்போ கடைசி இடத்துக்கு வருவோமா? கடைசி எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். எங்க ஊரு மதுரை மாசுடா. மதுரை தான். கோயிலில் போடக்கூடாது. அச்சோ சாமிலா கண்ணு குத்தி. நான் சும்மா வீடியோ காண்டி சாமி என்னை கண்ணக்கிண்ணா குத்திராதீங்க. நைட்டு குத்தி இப்படிக்குது, கண்ணக்கிண்ணா குத்திராதீங்க. என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு, அவன் மண்டையில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கு. இருங்க, எங்கடா அவன் வீடை காணா? மதுரா காலேஜ் வந்துருச்சு. இதுதான். இங்கே தான் அந்த பரதேசி வீடு இருக்கா. அவன் தலையில் போடுறேன் குண்டா. இங்கே தான். இவன் எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். எஸ்ஆர் அச்சா ஹெச்ஆர் அச்சா. அதான் அவன் மண்டையில போடுற மாதிரி குண்டா. 3, 2, 1